நாயகன் படத்துல அந்த சின்ன பையன் கமலை பார்த்து கேட்பால, நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரான்னு. அதே மாதிரியே நம்ம எல்லாருமே இந்த சுவிங்கமை பார்த்தா இது நல்லதா இல்ல கெட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி எப்பயுமே மனசுக்குள்ள இருக்கும். அதுக்கான பதிலை இப்ப பார்க்கலாம். நார்மலா சுவிங்கம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வாயோட சலைவரி ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணும். அது மாதிரியே நம்ம மென்னு சாப்பிட்றப்போ அந்த பல்லு மேல படிஞ்சிருக்க அந்த ரிமைனிங் ஃபுட் டெப்ரீஸை ரிமூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எல்லாருமே சுகரியான சுவிங்கம் தான் யூஸ் பண்றோம். இது நம்ம வாயில இருக்க பாக்டீரியாவுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி. சொல்ல போனா சுகர் ஜாஸ்தியா இருக்க சுவிங்கம் யூஸ் பண்றது மூலமா நம்ம சொத்த வரதுக்கான வாய்ப்பை தான் இன்னும் இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப என்ன பண்றது டாக்டர் அப்படின்னா, சுகர் ஃப்ரீ சுவிங்கம் வித் xylitol யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம வாயோட சலைவரி pH நியூட்ரலைஸ் பண்ணும். அதே மாதிரியே நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, xylitol வந்து கேவிட்டிஸோட ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, நம்ம மவுத்தை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்குது. அதனால சுவிங்கம் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சுகர் ஃப்ரீ சுவிங்கம் வித் xylitol யூஸ் பண்ணுங்க. பட் டோன்ட் ஓவர் டூ இட். ஏன்னா எதுவுமே அளவுக்கு மீறி போனா பிரச்சனை தான். ஸோ பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இதே மாதிரியே இன்னும் நிறைய டென்டல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு யூனிவர்ஸ் டென்டல் கேர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.